வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, கல்வி தகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க, சம்பள வீதம் எல்லாமே முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 31/12/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ அன்று மாலை 5:45 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைனில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் போஸ்ட் தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல்ல அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல பெயர் கேட்டுக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுடைய நேம் அப்படின்றது அந்த காலத்தில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ மிஸ்டேக் இல்லாமல் எழுதிருங்க. அடுத்து தந்தை அல்லது கணவர் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மேரீட்னா கணவர் பெயர் அப்படின்றது கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா தந்தை பெயர் அப்படின்றது கொடுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் எழுதிருங்க. அடுத்து முகவரி மற்றும் தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ கரண்ட்டாக என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணிடுங்க. தொலைபேசி எண் பொறுத்தளவு நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் ஆக்டிவாக என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ என்ன ஃபர்தர் கம்யூனிகேட் பண்ணுறது அந்த மொபைல் நம்பரில் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான அந்த மொபைல் நம்பர் அப்படின்றது கொடுங்க, ஆக்டிவில் இருக்கக்கூடியது. அடுத்து கல்வி தகுதி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுடைய கல்வி தகுதி என்ன, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th டிகிரி என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி வயது மற்றும் பிறந்த தேதி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் உங்களுடைய வயது இப்போ கரண்ட்டாக என்ன ஏஜ், உங்களுக்கு பிறந்த தேதி, அதாவது நாள் மாதம் வருடம் அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து பாலினம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆண் பெண் அப்படின்றது மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து திருமண நிலை கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் திருமணம் ஆனவர் ஆகாதவர் அந்த டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணிடுங்க. அதேமாதிரி மதம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ மதம் நீங்கள் என்னன்றது கொடுத்துருங்க. அடுத்து வகுப்பு கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மென்ஷன் பண்ணிடுங்க. இதுமாரி ஆதரவற்ற விதவையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் இருந்ததுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து பணி அனுபவம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா அது நீங்கள் பிளாங்காக விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஏதாவது ஒரு கம்பெனிஸில் அந்த மாதிரி இருந்ததுன்னா டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சர் அப்படின்றது நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மெட் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது எங்கே கொடுத்துருக்காங்க, அதாவது பார்த்தோன்னா என்ன மாவட்டத்திலேருந்து வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அந்த ஃபோட்டோ அப்படின்றது நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தோன்னா தொட்டில் குழந்தை திட்ட பணிக்கான விண்ணப்ப படிவம் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டின்னு பார்த்தீங்கன்னா மேற்பார்வையாளர், உதவியாளர், காவலர். ஸோ பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைடு புகைப்படம்ன்றது உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றது நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷனில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவு அரியலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகின் வாயிலாக செயல்படும் தொட்டில் குழந்தை திட்டத்தில் தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரிய தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர்களின் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 42 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் குழந்தைகளை கையாளுதலில் முன் அனுபவம் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது குழந்தைகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, கல்வி தகுதி என்ன, சம்பளம் என்ன அப்படின்றத பார்த்து பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா காப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர் அப்படின்ற போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். தொகுப்பூதியம் மாதாந்தம் பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா உதவியாளர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா லேடிஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு கொடுத்துருக்காங்க. மாதாந்த தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த போஸ்ட்டு காவலர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி ஒரு 4500 ரூபாய் சம்பளம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து விண்ணப்பத்தினே பார்த்தீங்கன்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்கான லிங்க் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை கல்வி தகுதி மற்றும் முன் அனுபவ சான்று ஆகியவைகளை இணைப்புகளுடன் என்ன சொல்கிறாங்கன்னா 31/12/2024 அன்று மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 2வது தளம், அரசு பல்துறை வளாகம், ஜெயங்கொண்டாம் சாலை, அரியலூர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டீட்டெயில் தான் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். ஸோ அட்ரஸ் பார்த்துக்கோங்க கொடுத்துருக்காங்க. அதாவது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 2வது தளம், அரசு பல்துறை வளாகம், ஜெயங்கொண்டாம் சாலை, அரியலூர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் எடுத்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.